நாமளே இப்படி பாத்துக்கலன்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு உன்னை பாரு மகாராணி மாதிரி வச்சு பாத்து. இதுதான் நீங்க மகாராணி மாதிரி பாத்துக்கிற லட்சணமா? பிடிக்கலன்னா உங்க அப்பாவோட அரண்மனைக்கு கிளம்பி போங்களேங்க. எங்க வீடு எங்களுக்கு அரண்மனை தான் சார். மேடம் நீங்க இந்த மாதிரி சாருன்னு சொல்லும்போது அப்படியே கடுப்பாகுது மேடம். நீங்க மேடம் மேடம்னு சொல்லும்போது எங்களுக்கு இனிக்குமா சார்? ஏண்டா உங்க வண்டியில ஏறணும்னு இருக்கு சார். எனக்கு போங்க மேடம், எனக்கு போங்க. உங்களை யார் தடுத்தது? இதுக்கு மேல பேசினா மூஞ்சிய புரோட்டா கல்ல வச்சு தேய்ச்சி புடுவேன். ஆளு எப்படி இருக்கு? நல்ல பெரிய ஹால் தான். ஒரு 1000-1500 பேர் உட்காரலாம். என்ன ஒரே கச 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 கசன்னு இருக்கு. ஏசி இருந்தா சும்மா ஜம்முன்னு இருக்கும். நான் ஹால சொல்ல என் ஆளை சொன்னேன். ஆளா? எப்பத்துல இருந்து? உனக்கு கவனிச்சிங்களா ஆபீசர்? சில பொண்ணுங்க பார்க்க அழகா இருப்பாங்க, ஆனா குரல் ரொம்ப கேவலமா இருக்கும். சில பேர் பார்க்க சுமாரா இருப்பாங்க, ஆனா வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். சில பொண்ணுங்க தான் பார்க்கவும் அழகா இருப்பாங்க, குரலும் இனிமையா இருக்கும். என் ஆளுக்கு ரெண்டுமே சூப்பரா அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல ஐ எம் ஒரு லக்கி மேன். சித்ரா தேவி பிரியாவின் அவசரம் சார், ரெடி இளைய நிலா இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? அடடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு. என் மனசு என்கிட்ட இல்ல. என்ன குளிர் ஜோரமா? சாரி, ஏன் இப்படி சொதப்புறீங்க? கரெக்டா வாசிங்க. ஓ, அதான பார்த்தேன், அங்க ஏதோ பிரச்சனை. ஓகே ஓகே. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? அந்த நேரம் கண் பார்த்தாகி போன நேரம் ஏதோ ஆச்சு. வந்தாச்சு அப்பாவின் திட்டி எல்லாம் காற்றோடு போயே போச்சு. எம்டி சார் நோசானா என் வாசல் தாண்டி